ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லைவ்க்கு வந்தாச்சு. என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா பாருங்க. நம்ம லைவ்க்கு வந்தது எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம். ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஹாய் கைஸ், குட் ஈவினிங் டு ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு நேற்று படிச்சிங்களா? நம்ம கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் அதை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா? கூகுள் பண்ணி பார்த்தீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு நம்ம செஷன் இது வரையும் உங்களுக்கு? எப்படி போயிட்டு இருக்கு? உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராருக்கெல்லாம் ஷேர் பண்ணீங்க? டேய், இந்த மாதிரிடா ஒருத்தர் யூடியூப்ல எடுக்கிறாருடா, கிளாஸ் சூப்பரா புரியுதுடா அப்படின்னு சொன்னீங்களா? கிளாஸ் போயிட்டு இருக்கு, நாங்களாம் பார்த்துட்டு இருக்கோம், நீ பாக்குறியா அப்படின்னு கேட்டீங்களா? ஹவ் இஸ் கோயிங் ஆல் த திங்ஸ்? எக்ஸைட்மெண்டடா இருக்கா? இல்ல ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும் தான் ஷேர் பண்ற மாதிரி இருக்கா? நிறைய புது புது விஷயங்கள் தான் ஷேர் பண்றோம், எதுவுமே பழைய விஷயங்கள் கிடையாது. இந்த ப்ரோக்ராம் பேரே வந்து பாத்தீங்கன்னா யூஎக்ஸ் அனலிஸ்ட் ப்ரோக்ராம். ஓகே, அனலிஸ்ட்னா யாரு? அக்சென்ச்சர்ல ஒர்க் பண்றவங்க பேர் தான் அனலிஸ்ட். ஓகே. ஸோ அது போல நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோம், பார்த்து பார்த்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஹவு யூ பீப்புள் ஆர் என்ஜாயிங் அவர் செஷன்? ஸோ ஒரு ஹாய் மெசேஜ் போட்டுருங்க எல்லாரும். வெல்கம். என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்குன்னா ஜஸ்ட் ஒரு ஏ டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஹாய் ஹாய். ஹாய். ஹாய் ஹரி. ஹாய் கிருஷ்ணா, அருண், வேளாக்கண்ணி, ரஜித் குமார், ஸ்வேதா, ஒன் மேன் ஆர்மி, ரஜித் குமார், விஷ்ணு. ஹாய் ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஹவ் இஸ் கோயிங்?
நம்ம ஆளுங்கெல்லாம் ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணட்டும். ஹாய் ப்ரோ, நான் ஒரு யூடியூப் சேனல்ல பார்த்தேன். அதுல யூஐ யூஎக்ஸ் டிசைன் படிச்சா ஜாப் growth இருக்காது. அதுக்கு பதில் டெவலப்மெண்ட் படிங்கன்னு சொல்றாங்க. ஸோ ஐ எம் வெரி கன்ஃபியூஸ்டு. ராம்குமார், அந்த யூடியூப் சேனல்ல வந்து எந்த கம்பெனில ஒரு யூஐ யூஎக்ஸ் டிசைனரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு சொல்ல முடியுமா? கண்டென்ட்டுக்காக ஏதாவது பேசுவாங்க, அதெல்லாம் நம்ம நம்ப முடியுமா? சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் யாரு? அதாவது நீங்க என்ன பண்ணணும்னா, கண் டாக்டரை போய் பார்க்கறதுக்கு பதிலாக கால் டாக்டரை போய் பார்க்குறீங்க. கண்ணுல பிரச்சனைனா கண் டாக்டர் கிட்ட வாங்க. கால் டாக்டர் கிட்ட போய் கேட்டீங்கன்னா காலில் தான் பிரச்சனை சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? அதாவது ஒவ்வொருத்தன் ஒரு மாதிரி சொல்லுவான். ஆனா அந்த சப்ஜெக்ட்ல எவன் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கிறானோ அவன்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுங்கன்ற. நம்ம என்ன பண்றது தெரியுமா? எவனே தெரியாதவங்க கிட்டலாம் அட்வைஸ் கேட்கறது. ஈவன் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கூடமே, மச்சான் அந்த பொண்ணு நான் லவ் பண்றலாம் தெரிய மாட்டேங்குது மச்சான். மச்சான் உன்னை பாக்குறாடா. இப்படியே சொல்லி நம்மளை உசி பேத்தி விட்டு நம்மளை போய் அடி வாங்க வச்சிருவானுங்க. கரெக்டா இல்லையா? இல்லையா? கரெக்ட் தானே? சொல்லுங்க ராம்குமார். மச்சான் அந்த பொண்ணு நம்ம லவ் பண்ணிட்டு தான் தெரியல, பாக்குறோம்டா. மச்சான் அந்த பொண்ணு ஒண்ணுதான்டா பாக்குது, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி நம்மளை போய் பார்க்க விட்டு அடி வாங்க வைக்கிறது. ஹம்? இந்த மாதிரிலாம் இருக்கா இல்லையா? கரெக்டா இல்லையா ராம்குமார்? சொல்லுங்க ராம்குமார். நம்ம கண் டாக்டர் கிட்ட போய் பார்க்கணும். கால் டாக்டர் கிட்ட போய் பார்த்துட்டு கேட்க கூடாது. ஓகேங்களா? அதுக்கு தான் இண்டஸ்ட்ரியில எக்ஸ்பர்ட்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சேட் ஜிபிடின்னு ஒன்று இருக்குது. நீங்க அனலைஸ் பண்ணணும் இதெல்லாம். மற்றவ ஏதாவது கண்டென்ட்டுக்காக அதை சொல்லுவான். ஓகேங்களா? அதுக்காக அதெல்லாம் நம்ப முடியுமா என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா இல்லையா கைஸ்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இருங்க, நம்ம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம் ஜாயின் பண்றதுக்காக. அதாவது இந்த இது சொல்லுவாங்கல்ல, இந்த முதல் படத்துல ஒரு நாள் இந்த சீட்ல உட்காந்து பாரு, எத்தனை கால், எத்தனை கண்டிஷன், எத்தனை கடிதங்கள் அப்படி ஹேண்டில் பண்றன்ற மாதிரி. என்னை வந்து ஒருத்தர் கேட்கிறாரு, யாரு, ஒன் மேன் ஆர்மி ப்ரோ கால் பண்றேன்னு சொன்னீங்க, பரவாயில்ல பண்ணவே இல்லை ப்ரோ. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரீ ஆயிட்டு பண்ணுவோம் ப்ரோ, கண்டிப்பா. ஓகேங்களா? ஐ எம் ப்ரொவைடிங் வேல்யூ ஃபார் எவ்ரி ஒன். எனக்குன்னு ஒரு டைம் கிடைக்கும், நான் கண்டிப்பா உங்களுக்கு கால் பேக் பண்றேன். ஓகேங்களா? காலையில இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ப்ரோ, ஹெவி ஒர்க் போயிட்டு இருக்கு. ஃப்ரீ ஆயிட்டேன்னா உங்களுக்கு கண்டிப்பா கால் பண்ணுவோம். ஓகே? செஷன் இருக்குது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 செஷன் எடுக்கிறேன் நான். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு 10 லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. 10 அகாடமியில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆஹ் இங்க வந்து இப்ப சவுந்தர் வந்திருக்கீங்கன்னா, சவுந்தர் ஹாய் ஒரு மெசேஜ் போட்டுருங்க. ராம்குமார், ஐ மீன் சவுந்தர் வந்து பாத்தீங்கன்னா இங்க காலையில வந்து படிச்சுட்டு போறாரு. 10 to 11 12 மணி வரைக்கும் இங்க படிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய டைம் போயிட்டு இருக்கு எனக்கு. எனக்கு டைமே கிடைக்கல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். 24 ஹவர்ஸ் வந்து பிஸியாவே போயிட்டு இருக்கு. என்னோட வாட்ஸ்அப் காட்டணும்னு வச்சுங்களேன், நீங்க மிரண்டுருவீங்க. அந்த அளவுக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன போயிட்டு இருக்கு, கமிட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அதாவது நான் வந்து இப்போ யூடியூப்ல வீடியோ போடுறது, இப்போ கண்டென்ட் பண்றதுலாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ டைம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கிடையவே கிடையாது. இதெல்லாம் எங்க டீம் உட்காந்து எனக்காக பண்றது. நான் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பேசி கொடுத்துட்டு வந்ததோட சரி, அதுக்கப்புறம் எல்லாம் எங்க டீம் பண்ற வேலை தான். ஓகேங்களா? ஸோ அதனால நான் ஃப்ரீயா இருக்கிறேன்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்க. ஏன்னா எல்லா செஷனையும் உட்காந்து கவனிச்சு என்னுடைய ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு நான் உட்காந்து கவனிச்சு சொல்லி கொடுத்து அவங்க எல்லாரையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்றதுக்காகவே ஒவ்வொரு செஷன்ல போய் உட்காந்துருவேன் நான். ஓகேங்களா? ஸோ அதனால என் கூட இருக்கிற பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரா கிளாஸஸ் போயிட்டு இருக்கும். எவ்ரிடே 1 hour 1 hour.
எவ்வளவு கஷ்டம் தெரியுமா எவ்ரிடே வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆன் உட்காந்து உட்காந்து கிளாஸ் எடுக்கிறது. ஸோ அதெல்லாம் நாங்க பார்த்து பார்த்து பண்றோம்னா எல்லாமே எப்படின்னா இதனால தான். ஸோ எங்களால வந்து என்னன்னா டைம் ஒதுக்க முடிய மாட்டேங்குது. அதனால தான் நான் வந்து உங்களை வந்து என்னோட டீம் கிட்ட கனெக்ட் பண்ணுங்க, என்னோட டீம் கிட்ட கனெக்ட் பண்ணுங்க, என்னோட டீம்ல யாராவது பேசுவாங்க அப்படி சொல்றது. ஏன்னா என்னால முடிஞ்சா நான் உங்க கூட கனெக்ட் பண்ணிடுவேன். ஒரு சில பேர்கிட்ட 10 மணி கூட பேசியிருக்கேன் கேளுங்க. கார்த்திக் இருக்கு, இந்த கார்த்திக் இருக்காரா கேளுங்க, கார்த்திக் கிட்ட பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். எல்லாமே டைம் தான். அதுவும் இல்லாம இன்னைக்கு வந்து ஃப்ரைடே வரையா, அதனால ஓகே. நாளைக்கு சண்டே சாட்டர்டே நாளைக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. பட் நாளைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆஹ், நம்ம நாளைக்கு வந்து ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று எடுக்கிறோம்ப்பா. ஓகே, நாளைக்கு ஒரு ஒர்க் ஷாப் இருக்கு. ஆனா அது வந்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே என்னோட இன்ஸ்டாகிராம் நான் போட்டிருந்தேன். மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 10 to 12 அந்த ஒர்க் ஷாப். ஓகேங்களா? 10 to 12 லைவ் ஒர்க் ஷாப் தான். என்ன ஒர்க் ஷாப்னா இந்த ரிசியூம் பில்டிங் ஒரு ஒரு ஆர்ட் இருக்குப்பா. அதாவது ஒரு ரிசியூமை வந்து எப்படி வந்து நம்ம பில்டு பண்றது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று நாளைக்கு கண்டக்ட் பண்றேன். ஓகேவா? அது நாளைக்கு 10 to 12 இருக்கு. ஓகே, இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? வெல்கம் டு டே 7. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ராடக்ட் டிசைனா என்ன அப்படின்னு படிக்க போறோம். நீங்க படிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி எம்ஐடில எடுக்கிற ஒரு முக்கியமான சப்ஜெக்ட், வாட் இஸ் ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட்னா என்ன, அந்த ப்ராடக்ட்ல எப்படி நம்ம ஒர்க் பண்ண போறோம். நீங்க ப்ராடக்ட் டிசைனர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த 2 நாள் செஷன் அட்டன் பண்ணீங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு ப்ராடக்ட் டிசைனர் ஆக முடியும். ஓகே, பார்க்கலாமா? ப்ராடக்ட் பார்க்கலாம்னா பிஆர் அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ப்ரோ, ஏலாம் வந்துருன்னு சொல்றாங்க ப்ரோ, அத பத்தி சொல்லுங்க ப்ரோ. பட் ஐ லவ் யுஐ யூஎக்ஸ் கோர்ஸ் ப்ரோ. அதுதான் ப்ரோ டவுட்டா இருக்கு. ஏஐ பத்தி சொல்லுங்க. அப்பா, நான் என்னத்த சொல்றது தெரியலப்பா உங்களுக்கு. ஏஐ எல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. ஏன் சொல்றேன்னா அதுக்கே வந்து சுவிட்ச் போட்டாதான் ஆன் ஆகும். அங்கேயும் ஒரு ஹியூமன் தேவைப்படுறானா இல்லையா? கரெக்டா இல்லையா? ஸோ நான் என்னோட ரிசர்ச் எல்லாம் நான் பண்றது எல்லாமே நான் ஏஐ வச்சு தான் பண்ணிட்டு இருக்கேன். சொல்றது புரிஞ்சுதா? இப்ப பாருங்களேன். என்னோட அடுத்த அடுத்த ஸ்டார்ட் அப்புக்கான ஐடியாவை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன். அதாவது என்னன்னா அடுத்த ஸ்டார்ட் அப் ஐடியாவே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வச்சு தான் பண்ணிட்டு இருக்கேன். சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? எனக்கு ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு. சொன்னா சொன்னா நீங்க எப்படி சொல்றது, ஐ மீன் எப்படி சொல்றதுன்னா ஏஐ வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. இங்க பாருங்களேன், நான் இப்போ அடுத்த ஆப் ரெடி பண்ணிட்டேன். அடுத்த ஆப்னா நான் லான்ச் பண்ண போற அடுத்த ஸ்டார்ட் அப்போடைய ஆப் இது. ஓகேங்களா? பிளாட்ஃபார்ம் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணணும், என்னென்ன மாதிரியான ஆப்ஸ், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வைக்கணும், பேக் எண்ட் எப்படி இருக்கணும், என்னுடைய எம்பிபிக்கு என்ன தேவைப்படுது, மார்க்கெட் ரிசர்ச் என்ன, காம்படிட்டர் அனலைஸ் என்ன, டார்கெட் ஆடிட்ஸ் என்ன, ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி என்ன, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன, அதே எண்ட் டு எண்ட் கொடுத்துட்டா இருப்பாரு இன்னைக்கு சேட் ஜிபிடி. ஸோ என்னுடைய வாழ்க்கையில எனக்கு சேட் ஜிபிடி முக்காவாசி விஷயத்தை எனக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குது. யூஐ யூஎக்ஸ் டிசைனருக்கு என்ன பொறுத்த வரையும் ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம யூஐ யூஎக்ஸ் டிசைனரா இருக்கிறோம்னா ஏஐ வந்ததுனால நம்ம ஈஸி தான்ற சந்தோஷப்படணும். நீங்க எல்லாரும் சந்தோஷப்படணும். அதாவது இந்த தளபதி படத்துல வந்து பாட்டு போடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எல்லாரும் சந்தோஷப்படணும். தளபதி நாயகர் படத்துலலாம் வரும் பாருங்க, அந்த ஓலி ஓலி எல்லாம் போட்டு சந்தோஷமா டான்ஸ் ஆடுவாங்க பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி இந்த ஓலி டான்ஸ் போட்டு நீங்க டான்ஸ் ஆட. ஏன்னா ஏஐ வந்ததுனால செலிப்ரேட் பண்ணுங்கப்பா. செலிப்ரேட் பண்ணுறீங்களா?
எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவாங்கல்ல இந்த மாதிரி ஹோலி டான்ஸ். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஏஐ வந்ததுக்காக நம்ம என்ன பண்ணணும், செலிப்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு முக்காவாசி விஷயத்த அது ஈஸி பண்ணி கொடுத்துட்டு போகுது. புரியுதுங்களா? ஸோ அதனால இந்த ஏஐ பத்திலாம் யாராவது பேசுனாங்கன்னா தயவு செய்து கொஞ்சம் அப்படி ஓரமா பண்ணி இல்லப்பா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி சொல்லிட்டு க்ளோஸ் த டோர். ஓகே, டோரை க்ளோஸ் பண்ணுங்க. அப்படி சொல்லிடுங்க யாராவது உங்ககிட்ட அந்த மாதிரி சொன்னாங்கன்னா. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ராடக்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகே, ஸோ ப்ராடக்ட் இஸ் an item or service you sell to serve a customer need or want. They can be a physical or digital product. ஓகே, ஸோ த ப்ராடக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமருக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை பூர்த்தி பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் ப்ராடக்ட் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், எனக்கு இப்போ ப்ராடக்ட் வந்து என்னன்னா, ஒரு சாப்பிட்ற பொருள் ரெடி பண்ணி கொடுக்குறீங்க, தோசை கொடுக்குறீங்க, இட்லி கொடுக்குறீங்கன்னா எனக்கு ஃபுட்டு தேவைப்படுது, அந்த ஃபுட்டுக்கு நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு சர்வீஸ் பண்றீங்க. அதே போல நீங்க என்ன பண்றீங்க, ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் லைக் இப்போ ட்ரூ கலர்ன்றது எதுக்காக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, எனக்கு யாரோ ஒருத்தவங்க கால் பண்றாங்க, ஆனா அந்த பர்சன் யாருன்னு எனக்கு தெரியல, அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ட்ரூ கலர் யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா? அது போலதான் யூசருக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை பூர்த்தி பண்ணா அதுக்கு பேர் ப்ராடக்ட். ப்ராடக்ட் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பிஆர் அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். தேங்க்யூ இலக்கியா கிருஷ்ணன். ஹாய் ப்ரோ, யூ ஆர் மை சப்ஸ்கிரைபர். ஓகே, தேங்க்யூ. நீங்க ஆல்ரெடி யூஐ டிசைனர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்டில் ஐ எம் ஈகர் டு லேர்ன் லாட் ஃப்ரம் யூ. ரியலி யூ ஆர் டூயிங் அமேசிங். தேங்க்யூ இலக்கியா. நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க, நம்ம ஒரு டைம் மீட் பண்ணுவோம் கண்டிப்பா. ஓகே. ஓகே, ஸோ வாட் இஸ் ப்ராடக்ட்? ப்ராடக்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசருக்கு ஒரு கஸ்டமருக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை பூர்த்தி பண்ற எந்த ஒரு டிஜிட்டல் ஆர் பிசிக்கல் ப்ராடக்ட் இஸ் அ ப்ராடக்ட். ஓகே, எந்த ஒரு தேவையும் இல்லாம நீங்க ஒரு ப்ராடக்ட் எடுத்துன்னு போய் கொடுத்து இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மக்கள் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படி யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வடிவேல் ஒரு படத்துல ஊசி ஒன்று கண்டுபிடிச்சிருக்க வந்து போட்டு விட்டு போங்கன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க ஆப் ஒன்று கண்டுபிடிச்சீங்கன்னா யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது ரியலாவே இந்த மக்களுக்கு நீடா இருக்குதான்றது ரொம்ப முக்கியம். அப்போ யூ நீட் டு ஃபைண்ட் ரைட் வாட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஒரு ஆப் யூஸ் பண்றாங்கன்னா அதுக்கான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். தட் இஸ் அவர் கோல், தட் இஸ் அவர் மோட்டிவேஷன். வித்தவுட் ஹேவிங் எனி கைண்ட் ஆஃப் அ ப்ராப்ளம் ஆர் சொல்யூஷன் உங்க ப்ராடக்ட் மார்க்கெட்ல வந்து ஹிட் ஆகும்னு சொல்லவே முடியாது. சொல்றது புரிஞ்சுதா? ஸோ தட் இஸ் வாட் ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் எத்தனை டைப் இருக்கு ப்ரோ அப்படின்னு நீங்க எங்ககிட்ட கேட்டீங்கன்னா, there is a two type of product is there. One is physical product, another one is digital product. அது என்ன ப்ரோ physical product and digital product அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, the device or the product which you can able to touch and feel, look, எல்லாமே பண்ண முடியுது அப்படின்னா that is physical product. ஓகே, ஃபோனு, லேப்டாப்பு, வாட்ச். ஓகே, ஸோ ஆல் திஸ் திங்ஸ் வாட் physical product. ஓகே, டிஜிட்டல் ப்ராடக்ட். ஓகே, ஸோ டிஜிட்டல் ப்ராடக்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபிக்மா ஆப்பு, ஸ்பாட்டிஃபைவு, டிஸ்கார்டு, உங்களோட இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, நெட்ஃப்ளிக்ஸு, டிக்டாக்கு, யூடியூபு, அது மட்டும் இல்லை உங்களுடைய பிடிஎஃப். ஓகே, உங்களுடைய பிடிஎஃப் டாக்குமெண்ட்டு, சாஃப்ட்வேர்ஸு, உங்களுடைய கேம் கேமிங் அப்ளிகேஷன்ஸ், இட்ஸ் ஆல் கம்ஸ் அண்டர் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த பிசிக்கல் ப்ராடக்ட் யார் ப்ரோ டிசைன் பண்றது? இந்த இந்த பிசிக்கல் ப்ராடக்ட் யார் டிசைன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இண்டஸ்ட்ரி டிசைனர், இண்டஸ்ட்ரியல் டிசைனர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பேர் என்னது? இண்டஸ்ட்ரியல் டிசைனர். யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியல் டிசைனர்? இதுக்கு முன்னாடி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா இண்டஸ்ட்ரியல் டிசைனர்? ஸோ இண்டஸ்ட்ரியல் டிசைனர் அப்படின்றது என்னன்னா, ஒவ்வொரு பொருள், டிவி, வாஷிங் மிஷினு, சேரு, டப்பா, ஃபோன் வைக்கிற சார்ஜரு, எல்லாத்தையும் டிசைன் பண்ணக்கூடியவங்களுக்கு பேர் இண்டஸ்ட்ரியல் டிசைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட மிஷின்ஸு, சேர்ஸு, எக்யூப்மெண்ட்டு எல்லாத்தையும் டிசைன் பண்ணுவாங்க. இவங்களுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் டிசைனர், வாட் எவர் இட் இஸ். ஓகே, திஸ் பீப்புள் ஆர் கால்ட் அஸ் அ இண்டஸ்ட்ரியல் டிசைனர். ஓகே, இண்டஸ்ட்ரியல் டிசைனர்னா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எக்யூப்மெண்ட்டை யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒர்க் பண்ணுவாங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்னது, ஒரு யூசர் அதை அழகா யூஸ் பண்றதுக்காக யோசிச்சு பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுக்கு பேர் இண்டஸ்ட்ரியல் டிசைனர். ஓகே, இதெல்லாம் பிசிக்கல் ப்ராடக்ட் டிசைன் பண்றவங்களுக்கு பேரு. ப்ரோ அதுவே டிஜிட்டல் ப்ராடக்ட் டிசைன் பண்றவங்களுக்கு பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு பேர் தான் யூஐ யூஎக்ஸ் டிசைனர் ஆர் ப்ராடக்ட் டிசைனர். ஓகே, புரிஞ்சுச்சா? காட் த கிளாரிட்டி நவ்? இப்போ யாரு பிசிக்கல் டிசைனர், யாரு ப்ராடக்ட் டிஜிட்டல் டிசைனர் தெரிஞ்சுச்சா? ஸோ இந்த பிசிக்கல் அண்ட் டிஜிட்டல் ப்ராடக்ட்டை பத்தி ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, சி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். சி, கிளாரிட்டி, சி. ஓகே, கமான் கைஸ், கமான். ஓகே, சூப்பர். பிசிக்கல் ப்ராடக்ட் அண்ட் டிஜிட்டல் ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சா? ஓகே, எந்த ப்ராடக்டா இருந்தாலும் சரி, ஓகேவா, எந்த ப்ராடக்டா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு ரைட்டான ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னா அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட். ஓகே, வாட் எவர் இட் இஸ், வேர் எவர் இட் இஸ். ஒரு கஸ்டமர்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளத்துக்கு நீங்க ஒரு சொல்யூஷன் கொடுக்குறீங்க, அந்த சொல்யூஷன் தான் ஒரு ப்ராடக்ட் சொல்றாங்க. ஓகே, இஃப் யூ ஆர் நாட் having any kind of a problem statement, your product will be waste. ஓகேவா, மார்க்கெட்ல யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, அதாவது இட் should have some purpose. If there is no purpose, your product will be go for a waste product. அவ்வளவுதான். அதில் யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. மணியோ பணமோ டைமோ யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. சொல்றது புரிஞ்சுதா? ஸோ தட் இஸ் ப்ராடக்டோடைய இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ வித்தவுட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் உங்களோட ஆப்பு ரவ கூட நவராது. ஸோ வாட் எவர் இட் இஸ், நீங்க ஒரு சின்ன சின்ன கோடு போடுறீங்க உங்களோட ஆப்ல, ஒரு சின்ன லைன் போடுறீங்க, அது ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணா மட்டும்தான் அங்க அங்க ஒரு மச்சம் வச்சா நல்லா இருக்குமே, ஒரு புள்ளி மாதிரி ஏதாவது வச்சா நல்லா இருக்குமே. நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க டிசைன்ல, ப்ரோ லைட்டா ஒரு மச்சம் மாதிரி ஏதாவது வச்சிடலாமா, லைட்டா அப்படி புள்ளி மாதிரி வச்சு பார்த்துருவோமா, நல்லா அங்க அங்க வச்ச அம்சமா இருக்குமே அப்படின்னு வைக்கிறது கிடையாது டிசைன். ஓகேவா,
வித்தவுட் ஹேவிங் எனி கைண்ட் ஆஃப் அ ரீசன். ஒரு இன்ச்சு கூட நீங்க எதுவும் நவுத்த கூடாது, வைக்கவே கூடாது. டிஸ்டர்பன்ஸ், இல்லைன்னா டிஸ்டர்பன்ஸ். ஓகே, தட் இஸ் வாட் ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட்னா யூ நீட் டு ஹாவ் த டிசிப்ளின். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், எல்லாத்துக்கும் ஒரு பக்கா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால பண்ண முடியும். சொல்றது புரிஞ்சுதா? காட் இட்? ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இப்பன்றது என்ன அப்படின்னு பார்க்கலாம். சரியா? ஓகே. ஏன் வந்து ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்டேட் ஆகிட்டே இருக்கு? பழைய காலத்துல வந்து அம்பாசடர் கார் இருந்துச்சு, ரொம்ப மொக்கையா இந்த மாதிரி சைக்கிள் டயர் மாதிரி வச்சிருந்த கார்லாம் இருந்துச்சு. இப்போ கார்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவா லக்ஸரியா இருக்கு, ரொம்ப சேஃப்டியா இருக்கு, ஏர் பேக்லாம் வச்சிருக்கு. என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? why it is happened? why it is happening? சொல்லுங்க பார்க்கலாம், எதுக்காக நடக்குது? எதனால நடக்குது? ஏன் கண்டினியூஸா ப்ராடக்ட் அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க மார்க்கெட்ல? சொல்லுங்கப்பா, என்ன காரணம்? டைம் சேஞ்சு, யூசர் நீடு, அண்ட் ஆர் எக்ஸ்பெக்டேஷன். ஓகே. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ரோடாக இருக்காது. கொஞ்சம் பார்த்து பார்த்தா போவாங்க, ஏன்னா குண்டு குழியுமா இருக்கும். ஆனால் இன்னைக்கு காலத்தில் ரோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக போட்டாங்களா, நம்ம வண்டி அப்படியே 90ல 100ல கொண்டு போயிட்டு இருக்கணும்னு தான் தோணும். யாருக்காவது கம்மி பண்ண தோணும்? தோணவே தோணாது. அப்படியே போகும்போது இந்த மாதிரி சேஃப்டி இல்லாத ஒரு வண்டி எடுத்துன்னு போனா நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்மளுக்கு சேஃப்டி கிடையாது. அப்போ ஹவு வி கேன் மேக் த சேஃப்டினஸ்? நம்ம எப்படி சேஃப்டி இன்க்ரீஸ் பண்றது? அப்போ சீட் பெல்ட். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? சீட் பெல்ட் போடுறது, அப்புறம் ஏர் பேக் வைக்கிறது. ஓகே. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் கொஞ்சமா அப்கிரேட் பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். இல்லைன்னா உங்க ப்ராடக்டை யாரும் வாங்க மாட்டாங்க, யாரும் பொருளை விற்க மாட்டாங்க. உங்க உங்க பொருள் மேல யாராவது இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்களா? நீங்க ஒரு பொருளை அப்கிரேட் பண்ணீங்கன்னா யாரும் உங்க பொருளை வாங்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ மார்க்கெட்ல ஏதாவது ஒரு சேஞ்சை காட்டிக்கிட்டே இருக்கணும், அப்படிதான் பொருளை வாங்குவாங்க. இப்போ எப்படி ஐபோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான அப்டேட்டும் இல்லாம ஏதோ ஏதோ பண்ணணும் பண்ற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி நினைப்பின்னு இருக்காங்க பாத்தீங்களா? அந்த மாதிரிதான். ஸோ ப்ராடக்ட்ல வந்து சேஞ்சஸ் இல்லைன்னா உங்க ப்ராடக்ட் அவ்வளவுதான், முடிஞ்சதுன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். த எண்ட் ஆஃப் ஐபோன் எரா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சொல்றது புரிஞ்சுதா? ஸோ கண்டினியூஸ் அப்டேட். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இப்படி சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? நோக்கியா அண்ட் சாம்சங் ஒரு சூப்பரான ஸ்டோரி ஒன்று சொல்லலாமா? இந்த ரெண்டு ஃபோனில் நீங்கள் இப்போ அதிகமாக மார்க்கெட்டில் பார்த்துட்டு இருக்குது எந்த ஃபோன்? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஃபோனில் எந்த ஃபோன் மார்க்கெட்டில் இருக்கு? நீங்கள் இப்போ மார்க்கெட்டில் பார்க்குற ஃபோனில் எந்த ஃபோன் அதிகமாக மார்க்கெட்டில் இருக்கு? நோக்கியா இருக்கா? சாம்சங் இருக்கா? எஸ். சாம்சங், நோக்கியா. இதில் எது மார்க்கெட்டில் அதிகமாக அவைலபிலிட்டி இருக்கு?
எஸ். சாம்சங் தான் மார்க்கெட்ல இருக்கு. ஏன் மார்க்கெட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோக்கியா பண்ண சில ரிசர்ச் மெத்தடாலஜி தப்பா, ஓகேங்களா, ரிசர்ச் ஆர்என்டி தப்பால இன்னைக்கு சாம்சங் வந்து பாத்தீங்கன்னா டாப்ல இருக்குது, நோக்கியா வந்து டவுன்ல போயிடுச்சு. ஏன் ப்ரோ இந்த சேஞ்சஸ் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அப்படியே பின்னாடி பக்கம் லைட்டா போகணும். ஏன் அப்படின்னு சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே. என்னாச்சு? கூகுள் ஓஎஸ் லான்ச் பண்றான், ஓகேங்களா. கூகுளோடைய ஓஎஸ் வந்து என்ன ஆகுது, லான்ச் ஆகுது. ஆண்ட்ராய்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வந்து ஆண்ட்ராய்டு, ஓகேங்களா. அந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ் லான்ச் ஆகும்போது அதை வந்து அப்கிரேட் பண்றதுக்கு நிறைய டிவைஸ் கிட்ட கேட்குறாங்க. ஓப்பன் சோர்ஸா கொடுக்குறான் அதை. நீங்க யார் வேணா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, எங்களோட ஓஎஸ் நீங்க யார் வேணா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிட்டு தலைவன் சொல்றான். அதை நீங்க வந்து என்ன பண்ணும், ஒரு பொறுப்பான ஒரு அதிகாரியா இருந்தா எடுத்து வேலிடேட் பண்ணியிருக்கணும். பரவாயில்ல, ஆண்ட்ராய்டு ஒரு ஓஎஸ் வந்திருக்குது, அதை நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சாம்சங் முடிவு பண்ணிட்டான், ஓகேங்களா. சாம்சங் முடிவு பண்ணி அந்த ஓஎஸை எடுத்துட்டு போயிட்டு அவனுடைய ஆப்ல லான்ச் பண்றான். கேலக்ஸின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஃபோன் லான்ச் ஆகுது. என்ன ஃபோன் லான்ச் ஆகுது? கேலக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு. எஸ். சாம்சங் கேலக்ஸி வந்து பழைய பழசு, ஓகேங்களா. கேலக்ஸி ஃபர்ஸ்ட் கேலக்ஸி ஃபோன் அப்படி ரிலீஸ் ஆகுது. அப்படியே வந்து செம்மையா இருக்கு, டச் எல்லாம் வச்சு பயங்கரமா இருக்கு. எல்லாம் 16,000 20,000 கொடுத்து வாங்குறானுங்க எல்லாம், ஓகேங்களா. பார்த்தா எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஷாக்கா இருந்தது. என்னடா இது இப்படி இருக்கு, மொபைல் போனோம்னா அந்த பேனல்லாம் மாத்த முடியுது, அதை மாத்த முடியுது, இது மாத்த முடியுது, என்னென்னவோ பண்ண முடியுது. பார்த்தா செம்மையா இருக்கு ஆப்பு, செம்மையா இருக்கு எல்லாமே. ஆண்ட்ராய்டு சாம்சங்கு பக்கா வந்துருச்சு எல்லாமே. ஆஹா, ரைட்டு. பாத்துங்க, ஓப்பன் ஆண்ட்ராய்டோட ஓப்பன் சோர்ஸ் எடுத்து லான்ச் பண்ணிட்டான். உடனே சாம்சங் பார்த்த உடனே, சாரி நோக்கியா பார்த்த உடனே என்ன பண்றாரு, ஓஹோ நீ வந்து கூகுள் கிட்ட போயிட்டியா, நான் என்ன பண்றேன், நோக்கியா என்ன பண்றாரு, நேரா போறார். நோக்கியா வந்து அப்படியே டீல் போடுறான் மைக்ரோசாஃப்ட். இதோ பார் மைக்ரோசாஃப்ட், உன்னுடைய ஓஎஸ் கொடு, உன் ஓஎஸ் நான் உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆகுறேன் அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு போறாங்க. ஓகே. வாங்கிட்டு போனவங்க தான் அதோட திரும்பல. அதோட அதோட அந்த கம்பெனி இல்லாத இடமா ஆயிடுச்சு, ஓகேவா. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு காரணம் என்னது, மொபைல் ஃபோனுக்கு விண்டோஸோடைய சாஃப்ட்வேர் அண்ட் ஓஎஸ் வந்து செட் ஆகாது. அதை அதை ப்ராப்பரா ஒரு யூசர் ரிசர்ச் பண்ணி நீங்க கண்டுபிடிச்சிருக்கணும். யார் கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய விண்டோஸ் கம்பெனியோ அப்படி இல்லைன்னா நோக்கியா கம்பெனி ப்ராப்பரா ஆர்என்டி பண்ணியிருக்கிறோம். நம்ம வந்து நோக்கியாவுடைய, சரி இந்த மாதிரி மைக்ரோசாஃப்டோடைய இது எடுத்துட்டு போறோமே, நாளைக்கு அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணணும் நம்ம, அவன் என்ன பண்ணிருக்கணும், ஆர்என்டி பண்ணியிருக்கணும், கரெக்ட்டுங்களா. ஆனா நம்ம ஆளு என்ன பண்ணிட்டாரு, ஆர்என்டி பண்ணாம போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டார். ஓஎஸ் வாங்கிட்டு வந்து லான்ச் பண்றாரு. லான்ச் பண்ணா ஒருத்தனும் ஃபோன் வாங்க மாட்டான். விற்கிறதே அபூர்வமா விற்கிறான். ஒரு ஃபோன் விற்க மாட்டேங்குது. பிக்கு லாஸ்ட். எல்லாம் லாஸ், செம லாஸ். ஒரு கட்டத்துக்கு மேல முண்டி போச்சு, தெரிஞ்சிடுச்சு நம்ம ஃபோனுக்கு அவனும் வரமாட்டான், நம்ம ஓஎஸ் மொக்கையா இருக்குது அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சதுனால அவன் என்ன பண்ணிட்டான், ஃபோனு சாஃப்ட்வேர் இதுக்கப்புறம் நம்ம பண்ணவே தேவையில்லை அப்படி சொல்லி அதை முடிச்சிட்டான். இப்போ நோக்கியா பண்ண வேண்டிய தப்பு என்னன்னா, நோக்கியா பண்ண தப்பு என்னன்னா, அவன் ப்ராப்பரா ஒரு ரிசர்ச் டீமை வச்சு யூசர்ஸை கூப்பிட்டுன்னு வந்து, நான் இந்த மாதிரி நோக்கியா உனக்கு வந்து மைக்ரோசாஃப்ட்ல ஓஎஸ் கொடுத்தா யூஸ்ஃபுல்லா இருக்குமா, இல்ல கூகுள் சாஃப்ட்வேர் கொடுத்தா யூஸ்ஃபுல்லா இருக்குமான்றத அவன் புரிஞ்சிருக்கணும். அங்க அவன் பண்ண தப்பு, ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணாம நோக்கியா போயிட்டு மைக்ரோசாஃப்ட் கிட்ட டீலை போட்டதுதான். இப்ப புரிஞ்சுதா என்ன பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லிட்டு. அதனால நோக்கியாவோட சாம்ராஜ்யமே சரமட்டமா போய் இன்னைக்கு நோக்கியான்னு ஒரு ஆப், நோக்கியான்னு ஒரு மொபைல் இருக்கிற இடமே தெரியாம போயிடுச்சு, கரெக்டா. இன்னைக்கு கடைசியில என்ன பண்றாங்க, நோக்கியா ஆண்ட்ராய்டுல லான்ச் பண்ணிட்டு இருக்காரு மொபைல, கரெக்டா இல்லையா. இன்னைக்கு மொபைல் போன் எதுல லான்ச் பண்றாரு, ஸ்மார்ட் போனு ஆண்ட்ராய்டுல லான்ச் பண்றாரு. நீ இதை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தா என்னத்துக்கு உன் ப்ராடக்ட் பயங்கரமா இருந்திருக்குமா, கரெக்டா. இப்போ இதுக்கெல்லாம் என்ன ப்ரோ, என்ன ப்ரோ, இதெல்லாம் என்ன என்ன காரணத்தினால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ரெண்டு விஷயம் இருக்குதுப்பா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ரிசர்ச்னு ஒன்று இருக்குது, நோட் பண்ணிக்கிங்க. யூசர் ரிசர்ச். ஓகே. இன்னும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிசர்ச்.
என்னது? மார்க்கெட் ரிசர்ச். ஓகே. ஸோ யூசர் ரிசர்ச் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூசர் ரிசர்ச் இஸ் த ப்ராசஸ் அண்ட் லேர்னிங் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் லேர்னிங் அபவுட் யூசர். அவங்களோட நீட் என்ன, அவங்களோட பிஹேவியர் என்ன, அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, அவங்களுக்கு என்ன கொடுத்தா அவன் பொருள் யூஸ் பண்ணுவான், அவங்களோட பெயின் பாயிண்ட் என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு பேர் யூசர் ரிசர்ச். ஓகே. மார்க்கெட் ரிசர்ச் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் மார்க்கெட்டுக்கு நம்ம பொருள் செட் ஆகுமா, தமிழ்நாடு மார்க்கெட்டுக்கு நம்ம பொருள் செட் ஆகுமா, இந்தியன் மார்க்கெட்டுக்கு நம்ம ப்ராடக்ட் செட் ஆகுமா, ஃபாரின் மார்க்கெட்டுக்கு நம்ம ப்ராடக்ட் செட் ஆகுமா, அந்த மாதிரி மார்க்கெட்டை 360 டிகிரியில் அனலைஸ் பண்றதுக்கு பேரு மார்க்கெட் ரிசர்ச். ஓகே. ஸோ யூசர் ரிசர்ச், மார்க்கெட் ரிசர்ச், இது ரெண்டுத்தையும் நீங்க பக்காவா பண்ணிட்டீங்கன்னா உங்க ஆப் யாராலையும் அடிச்சுக்க முடியாது, அந்த விவேக் சொல்லுவார்ல அந்த மாதிரி. ஸோ ஒரு ப்ராடக்ட் பெட்டரா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ரிசர்ச். இஃப் யூ ஆர் நாட் டூயிங் ப்ராப்பர் ரிசர்ச், யுவர் ப்ராடக்ட் வில் பி டோட்டல் லாஸ். சொல்றது புரிஞ்சுதா? யாராக்கெல்லாம் புரிஞ்சுது? யாராக்கெல்லாம் புரிஞ்சுது? யாராக்கெல்லாம் புரியல? புரிஞ்சவங்கலாம் புரிஞ்சவங்கலாம் மீ அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க, புரியாதவங்கலாம் நோ அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஓகே. ஏன் புரியல உங்களுக்கு? புரிய வச்சுட்டா போச்சு. யாராக்கெல்லாம் புரியல? புரியாதவங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ காட்டுற, வெயிட் பண்ணுங்க. வெயிட். எஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன வீடியோ கிளிப் காட்டுறேன். ஓகே. ஐ எம் கோயிங் டு ஷேர் மை ஸ்கிரீன். ஓகே. அண்ணா, என்னண்ணே ப்ரோக்ராம்க்கான அறிகுறியே காணோம்? அப்பா தபலு, அவசரப்படாத. வாய்ஸ் கேக்குதாப்பா? நான் சொல்றேன், ரெடியா இரு. நான் ரெடியா தானே இருக்கேன். ஆனா இதுக்கு
கிரிக்கெட் சீசன் வந்தாச்சு. ஒவ்வொரு மேட்சையும் மேலத்தாளத்தோட கொண்டாடுறோம். இந்த சமயத்துல கச்சேரிக்கு வாய்ப்பு கிடைக்கலனா என்ன, நாம உருவாக்குவோம். பிபிபி டும் டும் டும். கைஸ் ப்ளீஸ் ஷேர் நாதஸ்வரம் பேண்ட் கான்டாக்ட். இப்ப அடிங்கப்பா. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஃபேஸ்புக். மனம் இருந்தால் மார்க் பந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேஸ்புக் வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனி, கரெக்டா? ஓகே, ஒரு அமெரிக்கன் கம்பெனி எதுக்காக நம்மளுடைய ஆடு நம்மளுடைய லாங்குவேஜ்ல போடணும்? என்னைக்காவது யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? If any people have idea why Facebook has been created advertisement in Tamil language? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன காரணத்தினால ஃபேஸ்புக் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஆடை வந்து தமிழில் போட்டாங்க? வாட் இஸ் த ரீசன் ஃபார் இட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே வாண்ட் டு த ஃபேஸ்புக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்ச்சுரல ஒன்றா இருக்கிறதுக்காக ஷோகேஸ் பண்ணுறாங்க. அப்போதான் நீங்கள் எல்லாரும் பொருளை யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு, அதாவது ஃபேஸ்புக்கை உங்கள் எல்லாரும் யூஸ் பண்ண வைக்கணும், உங்கள் கல்ச்சரில் ஒன்றா கொண்டு வரணும், உங்களுடைய கலாச்சாரத்தில் ஒன்றா வைக்கணும். அப்போ தான் நீங்கள் எல்லாம் பொருளை யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, இல்லைனா யூஸ் பண்ணுவீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அதர்வைஸ் யூ பீப்புள் வில் யூஸ் இட். கரெக்டா? யாராவது யூஸ் பண்ணுவோமா நம்ம? சத்தியமே யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்ல ரிசர்ச் ஆகி சர்ச் பண்ணி இந்த மார்க்கெட்ல இது ஒரு கலாச்சாரத்துல ஒரு அங்கமா இருந்தா மட்டும்தான் பொருட்களை யாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நெஸ்லேன்ற ப்ராடக்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் ப்ராடக்ட், ஆனா அவங்க எடுக்கிற ஆட்லாம் பாருங்க தமிழ் ஆட் மாதிரியே இருக்கும். அப்போ மார்க்கெட் ரிசர்ச்ன்றது என்னன்னா, ஒரு கலாச்சாரத்தோட சேர்ந்த ஒரு விஷயமா இருந்தா மட்டும்தான் மார்க்கெட்ல பொருளை வாங்குவாங்க, இல்லைன்னா வாங்க மாட்டாங்க. சொல்றது புரிஞ்சுதா? இட்ஸ் அ ஹியூமன் எமோஷன். ஓகே ஓகே, ஸோ யூஎக்ஸ் ஃபார் பிசிக்கல் ப்ராடக்ட். ஓகே, இந்த ஐடின்ற கம்பெனி யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க இதுக்கு முன்னாடி? இந்த ஐடி தோசா மாவு கம்பெனி யாராவது பார்த்துருக்கீங்களா? இந்த ஐடி தோசா கம்பெனி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, இந்த ஐடி அண்ட் தோசா மாவு பாக்கெட் கம்பெனி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், நோ? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இட்லி தோசை மாவு விற்கிற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு $119 மில்லியன் வந்து ஃபண்டிங் கொடுத்துருக்காங்க. எதுக்காகப்பா கொடுத்துருக்காங்க? எங்க வீட்டு பக்கத்துலேயே தோசை மாவு விற்கிறாங்க, எங்க வீட்டு பக்கத்துலேயே விற்கிறாங்க. ஏன் இந்த கம்பெனிக்காக வந்து அவங்க வந்து ஆஹ், தோசை மாவு விற்கிறவங்களுக்கு எதுக்கு நான் வந்து ஃபண்டிங் கொடுக்கணும்? ஏதாவது ஐடியா இருக்கா? எனி ஐடியா? இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயுமே விற்கிறாங்க. ஓகேங்களா, எல்லா ஊர்லயுமே விற்கிறாங்க. நீங்க வந்து சிட்டில பார்க்கலாம். ஓகேங்களா, இட்லி தோசை மாவை பார்க்கலாம். இந்த கம்பெனியை ஏன் மார்க்கெட்ல சஜஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தோசை மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீ என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தோசை மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா
அதை பிரிச்சு ஒரு பாத்திரத்துல ஊத்தி கரண்டியை போட்டு தோசைக்கல்ல ஊத்தி தட்டுல எடுத்து போட்டு அப்புறம் அந்த வெசல்லாம் கழுவி வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுமா? ஆனா இந்த ஐடின்ற கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா, அப்படியே அந்த ஜிப்பை ஓபன் பண்ணிட்டு கரண்டி அதுக்குள்ள போட்டு மாவுல நல்லா கலக்கிட்டு அழகா தோசையை மட்டும் ஊத்தி சாப்பிட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜர்ல வச்சிருவாங்க. அவ்வளவுதான். சிம்பிள் வேலை. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன ஆயிடுச்சு, சிம்பிள் ப்ராசஸ், சிம்பிள் ப்ராசஸ், சிம்பிள் ஒர்க் லைஃப். இப்படி இருந்தாதான் நான் பொருளை யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஊர் மக்கள் எல்லாருமே என்னது, கொஞ்சம் கொஞ்சமா சோம்பேறி தானே, கரெக்டா? அப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், ப்ராசஸை எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இந்த மார்க்கெட்டு சக்சஸ்ஃபுல் ஆகும், அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்ல சக்சஸ் ஆகும். எஸ், கரெக்டா? ஸோ நம்ம ஊர்ல பசங்களை பேச்சுலர்ஸ்லாம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, போயிட்டு தோசை மாயினந்தோ இல்லை ஏதோ சமைச்சு சாப்பிடுவாங்க. சமைச்சு சாப்பிட்டு அந்த அந்த தட்டை கழுவவே மாட்டானுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். டேய் நீ கழுவிடா, நான் கழுவிடா, நீ கழுவிடா, நான் கழுவிடா சொல்லி ஒரே இதுதான். இதை விட விடுங்க, மாமியார் மாமன் மாமியார் மருமவ வீட்டுல ஒரு நாள் மருமவ கழுவணும், ஒரு நாள் மாமியார் கழுவணும், ஒரு நாள் மாமியார் கழுவணும், ஒரு நாள் மருமவ கழுவணும். என்ன இதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரிலாம் பிரச்சனையே வரக்கூடாது சொல்லிட்டு தான் ஐடின்ற கம்பெனி என்ன பண்ணிட்டான், சூப்பரான ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டான் பாருங்க. மாமனாராவது மாமியாராவது யாராவது இருங்க, தோசையை ஊத்துங்க, சாப்பிட்டு போயிட்டே இருங்க, கழுவும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல. ஒரு பிளானை போட்டு வச்சானா இல்லையா? இப்ப புரிஞ்சுதா? ஸோ மார்க்கெட் ரிசர்ச்ன்றது என்னன்னா, ஒரு யூசருக்கு தேவை என்னதோ, ஒரு மார்க்கெட்ல இருக்கிற நபர்களுக்கு என்ன தேவையோ அதை கண்டுபிடிச்சி அதுக்கான ஒரு விஷயத்த நம்ம லான்ச் பண்ணோம்னா அந்த ப்ராடக்ட் வந்து பக்காவா மார்க்கெட்ல ஹிட் ஆகும் அப்படின்றது தான். புரிஞ்சுதா? ஓகே. ஸோ நம்ம ஊர்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ப்ராடக்ட்ஸ் டைப்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். நம்ம ஊர்ல மொத்தம் 3 டைப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்கப்பா. கன்சியூமர், பிஸ்னஸ், இண்டஸ்ட்ரி. அதாவது டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ல மொத்தம் 3 பேர் இருக்காங்க. கன்சியூமர், பிஸ்னஸ் கன்சியூமர், இண்டஸ்ட்ரி கன்சியூமர். ஸோ ஃபர்ஸ்ட் பி டு பி அப்படின்னு என்னன்னா, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். ஒரு ப்ராடக்டை பிஸ்னஸ்க்காக நான் லான்ச் பண்ணி பிஸ்னஸ் பீப்புள் வாங்கி யூஸ் பண்றாங்கன்னா அதுக்கு பேரு பி டு பி. பி டு சி அப்படின்னா பிஸ்னஸ் டு கன்சியூமர். நான் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றேன், அதை நீங்க எல்லாம் வாங்கி பயன்படுத்துறீங்கன்னா அதுக்கு பேர் பி டு சி. ஒன்றும் இல்லை, இப்போ டிமென்டி போயிட்டு ஒரு கார்பரேட்ல போய் நான் டீச்சிங் பண்ணனா அதுக்கு பேர் பி டு பி பிஸ்னஸ். அதுவே டிமென்டி வந்து ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு பண்ணனா அதுக்கு பேர் பி டு சி பிஸ்னஸ். புரிஞ்சுதா இப்போ? சி டு சினா கன்சியூமர் டு கன்சியூமர், டி டு சினா டைரக்ட் டு கன்சியூமர். டி டு சினா சாம்சங் ஃபோனுடைய அந்த வெப்சைட்ல போய் ஒரு ஆப் நான் பர்ச்சேஸ் பண்றேன், அந்த ஆப்லயே, அதாவது சாம்சங் உடைய வெப்சைட்ல போய் சாம்சங் ப்ராடக்ட் வாங்கினா அதுக்கு பேர் டியூடிசி. போல்ட்டோடைய ஹெட்ஃபோன் கம்பெனியோடைய வெப்சைட்ல போய் நான் பொருள் வாங்கினா அதுக்கு பேர் டியூடிசி. சி டு சினா கன்சியூமர் டு கன்சியூமர், குயிக்கர் ஓஎல்எக்ஸ் மாதிரி கன்சியூமர் விற்கிறான், கன்சியூமர் வாங்குறான். புரிஞ்சுதா? ஒரு கிளாரிட்டி கிடைச்சுதா? இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் நிறைய இருக்கு பார்க்கிறதுக்கு. சரிங்களா? இது வரையும் எல்லாருக்கெல்லாம் கிளாரிட்டி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க சி அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம்.
ஓகே, கிளாரிட்டி இருந்ததுன்னா சி எப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ ரிமைனிங் திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 டு 11 AM 12 PM வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் இருக்கு. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் என்னுடைய இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்க, பயோ செட் பண்ணியிருப்பேன், ஸ்டேட்டஸில் போட்டிருக்கேன். நீங்கள் யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா? அட்டண்டன்ஸ் லிங்க் போட்டிருக்கேன், ப்ளீஸ் ஜாயின். உங்களுடைய அட்டண்டன்ஸை போட்டுட்டு நாளைக்கு செஷன்ல நம்ம என்ன பார்க்கணும்னா இதோட கண்டினியூஷன் பார்ப்போம். இந்த ப்ராடக்ட் என்ன, ப்ராடக்டோட எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஓகே, சரியா? ஸோ நாளைக்கு 11 o'clock வந்து பார்த்தீங்கன்னா 10 o'clock வந்து ஒரு ஒர்க் ஷாப் இருக்கு, ரிசியூம் பில்டிங் ஒர்க் ஷாப். இஃப் பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் வாட்ச் மை கோ அண்ட் வாட்ச் மை ஸ்டோரி. ஓகே, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போய் பாருங்க. ஸோ அதில் போட்டிருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா யூ கேன் ஜாயின். ஓகே, ரிசியூம் பில்டிங், ஹவு டு பில்ட் அ ரிசியூம். ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா? ₹2 ஒர்க் ஷாப்பு, ₹250 பெய்டு கோர்ஸ், பெய்டு கோர்ஸ். நான் என்னுடைய வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் லிங்க் போட்டிருக்கேன். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ், ஹாய் கார்த்திக், வெல்கம் டு டே 7. அட்டண்டன்ஸ் லிங்க் போட்டிருக்கேன், ஃபில்அப் பண்ணுங்க. இந்த வீடியோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் லைவ் ஆகிடும். யாராவது பார்க்காம இருந்தாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. வில் கனெக்ட் டுமாரோ.